விருப்பம் இருந்தா, ஆசை இருந்தா, ஆர்வம் இருந்தா, அதை அடைகிறதுக்கும் செய்யறதுக்கும் அதுகிட்ட போய் சேர்றதுக்கும் 1000 வழிகள் இருக்கு. ஆனா இப்போ அதை பிடிக்கல, அது தேவையில்லை, அது இப்போ வேணான்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு சொல்றதுக்கு அவங்ககிட்ட 1000 காரணங்கள் இருக்கிறது. நமக்காகவும் ஒரு இதயம் துடிக்கும்னு நாம உள்ளுக்குள்ள நினைச்சிருந்திருப்போம். ஆனா அது துடிக்கிற மாதிரி துடிச்சிட்டு கடைசியில நடிச்சிட்டு போயிடும். நாம நேசிக்கிற மாதிரி தான் அவங்களும் நம்மளை நேசிப்பாங்கன்னு நினைச்சிருப்போம். அட்லீஸ்ட் நம்மளை பத்தி யோசிப்பாங்கன்னா நினைச்சிருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க விஷயத்துல தெளிவா இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. நம்மளை பத்தி யோசிக்க டைம் இருக்காது. கோபத்திலையும் சோகத்திலையும் சிரிக்கிறது ஈஸி கிடையாது. அதையும் தாண்டி நாம சிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு மறத்து போச்சு, இல்லைன்னா அதுக்கு நாம பழகி போயிட்டோம். வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு என்ன இது புதுசா, நாம பார்க்காத கஷ்டமா அப்படின்னா நாம உள்ளுக்குள்ள யோசிக்கலாம். ஆனா நமக்கு வர்ற பிரச்சனையோ கஷ்டமோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சிலவற்றை நம்மால எப்படி கடந்து போறதேன்னு தெரியாம போயிடும். ஆனா பொதுவான ஒரு விஷயம், எல்லாமே நமக்கு வலிக்கும். பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னவங்க பேசாம போறதும், பாசம் வச்சவங்க பாதியிலேயே விட்டுட்டு போறதும் உண்மையா நேசிச்சவங்களுக்காக விடப்பட்ட ஒரு சாபம் தான் இது. எல்லோரும் அவங்க வேலையில விஷயத்துல பிஸியா இருப்பாங்க, சரியா இருப்பாங்க. ஆனா நாம எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்கதான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். கிடைச்சதும் ஒரு நாள் தொலைஞ்சு போகும், பிடிச்சதும் ஒரு நாள் வெறுத்து போயிடும். நமக்குன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்றதுதான் உண்மையில